அன்பான நண்பர்களே, புனித அன்னா இணைந்து நடப்பது என்பது ஒன்றித்து வாழ்க்கை முறையை கற்றுக்கொள்வதாகவும், அதாவது கடவுளிடம் திரும்புவதில் பேசுவதற்கு முன் செவி கொடுத்தல் மற்றும் நற்செய்தியில் நிலைத்திருத்தல் ஆகும். ஆகவே இது வழியாக நாம் இருந்தோம்னா நிச்சயமாக இது மூலம் திரு அவை கனி கொடுக்க முடியும். இது வெறும் கூட்டத்தில் மட்டும் அல்ல, ஆனால் நம் வீடுகளிலும் நம்மளோட சுற்றுப்புறங்களிலும் ஆதிசா குழுவிலும் அன்றாட வாழ்வின் வழியாகவும் இது நம் கனி கொடுக்க முடியும். நம்ம நினைத்து பார்ப்போம், ஒரு பாட்டி அவங்க வேலை செய்யும் இருக்கும்போது அவங்க அமைதியாகவும் அவங்க நிதானமாகவும் அவங்க பதற்றம் இல்லாமல் அவங்க வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவங்க புதிய ஐடியா புதிய யோசனைகள் பற்றி அவர் கவலைப்படவில்லை. ஆனால் அவரோட விசுவாசம் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றுதான் அவரோட கவலை. ஆகவே இப்படி இருக்கும்போது அவங்க வீட்டார்கள் குடும்பத்தார்கள் தொடர்ந்து வாருங்கள் என்று அவர் கூறுகிறார். தொடர்ந்து நீங்க செவி கொடுங்கள், நீங்க கஷ்ட நேரத்தில் இருக்கும்போது இது கைவிடக்கூடாது என்று அவர் தொடர்ந்து இவர்களுக்கு ஊக்களிக்கிறார். ஆகவே இது ஒரு வகையாக ஒன்றிணைத்து வழியாக நம்ம பார்க்கலாம். இது ஒரு பியூரோக்ராசி வழியாக நம்ம பார்க்கக்கூடாது. ஆனால் இது ஒரு வகையான நடப்புதல். இது எப்படி என்றால், நாம் கிறிஸ்தவராக இருக்கும் நாம் இயேசு கிறிஸ்துவோட இணைந்து நடந்து கொண்டு இருக்கிறோம். இது கடவுள் இறையாட்சி வழியாக நாம் நடந்து கொண்டு இருக்கிறோம். இது எப்படி என்றால் பரஸ்பர செவிமடுத்தல், உரையாடுகள் மற்றும் சமூக பகுத்தறித்தல், இது வழியாக நாம் செல்ல வேண்டும். ஆகவே இன்றைக்கு கொடுத்த தலைப்பு, பொதுவான தலைப்பு, முக்கியமான தலைப்பு என்று புனித அன்னம்மாள் உடன் சேர்ந்து நடத்தல். இது துணை தலைப்பு ஒன்றித்து வாழுதல். இன்றைக்கு வாசகங்கள் கடவுள் மக்களை இது மறுபடியும் என்னிடம் வார வேண்டும் என்று அவர் அழைக்கின்றார். அது மட்டுமல்ல, அவர் மேற்பகளை இவர்கள் அறிவையும் புரிதலையும் வழியாக இவர் மக்களுக்கு ஊட்டும் மேற்பகளை அவர் வாக்களிக்கிறார். தொடர்ந்து அவர் ரட்சிக்கிறார். அதாவது நற்செய்தி வழியாக இந்த கிடைத்த வரங்கள் வழியாக நாம் கனி கொடுக்க வேண்டும். ஆனால் சில நேரத்தில் நாம் கனி கொடுக்காமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே முதல் வாசகத்தை பார்ப்போம். எரேமியா பேசுகிறார். எரேமியா காயப்பட்ட மக்களிடம் அவர் பேசுகிறார். இவங்க அவர்கள் விசுவாசம் இல்லாதவர்கள் விசுவாசமாக அவர் பேசுகிறார். ஆனால் அவர் பிள்ளைகளாக அழைக்கப்படுகிறார்கள். இது தண்டில் தள்ளி வைக்கவில்லை, ஆனால் பிள்ளைகளாக அவர் அழைக்கின்றார். ஆகவே கடவுளோட முதல் வார்த்தை இது அவமதிப்பு அல்ல. கடவுளோட முதல் வார்த்தை அழைப்பு. திரும்ப வாருங்கள், நான் உங்கள் கடவுள், நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன், நான் சீயோனுக்கு உங்களை கொண்டு வருவேன். ஆகவே ரெண்டு விஷயம் இந்த ஒன்றித்து இந்த எரேமியா வாசக வழியாக நாம் பார்க்கலாம். முதலாக, திரும்புதல் என்பது ஒரு சமூக நிகழ்வாகும். கடவுள் உங்களையோ தனிப்பட்ட முறையோ அப்படின்னு அவர் சொல்லவில்லை, அல்லது தனிப்பட்ட முறையோ நீங்கள் சரிப்படுத்துங்க என்று அவர் சொல்லவில்லை. அவர் என்ன சொல்கிறார் என்றால், நான் கூடி சேர்ப்பதாக கூறுகிறார். எல்லாரும் சேர்ந்து வருவார் என்று சேர்க்கிற வழியாக அவர் சொல்கிறார். இரண்டாவது விஷயமாக, கடவுள் மேய்ப்பர்களுக்கு புரிதலை அளிக்கிறார். அவர் சொல்கிறார், நான் மேய்ப்பர், அவர் என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை நான் உங்களுக்கு கொடுப்பேன், அவர்கள் உங்களுக்கு அறிவையும் புரிதலையும் ஊட்டுவார். ஆகவே இந்த ரெண்டு வாக்குறுதி வழியாக நமக்கு வழி நடத்துகிறார். ஆகவே ஒன்றிணைத்து இது வெறும் அனைவருக்கும் பேச உரிமை உண்டு என்பதல்ல. இது ஒன்றாக நாம் பயணம் செய்து கொண்டு இருக்கோம். ஒரு இறை மக்களாக நாம் பயணம் செய்து கொண்டு இருக்கிறோம். அப்பொழுதுதான் இந்த திரு அவை ஒருத்தர் உணவு அளிக்க முடியும். இந்த உணவு அறிவியும் இது புரிதல் வழியாக நம்மளுக்கு இதை ஊட்ட முடியும்.
ஆகவே எரேமியா அது மட்டும் அவர் வந்து சொல்லவில்லை, தொடர்ந்து இந்த எல்லையை விரிவுபடுத்துகிறார். இறை மக்கள் வந்து மறுபடியும் வர்றதுக்காக இன்னும் விரைவுபடுத்துகிறார். எருசலேம் இப்பொழுது வந்து கடவுளின் சிம்மசனமாக அது மாறிக்கொண்டே இருக்கின்றது. ஏற்கனவே இப்போ இந்த புனித தேவாலயத்தில் நாம் வரும்போது இங்கே கடவுளின் சிம்மசனமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. ஏன்னா எல்லா நாடுகளும் கூடி இருக்கிறார்கள். இது வந்து தொடர்ந்து அந்த தீயோனை விருத்தி தீயோனை அது ஒதுக்கி வைத்து நாம் ஒன்றாக இறை மக்களாக நாம் கூடியிருக்கின்றோம். இதுதான் இந்த பணியினோட ஊழியத்தின் ஒரு சித்திரமாக நாம் பார்க்கிறோம். கடவுள் நடுவில் வைத்து கொண்டு நாம் ஒற்றுமையாக நாம் வருகின்றோம். ஆகவே புனித அண்ணா திருவிழா நாம் வரும்போது நம் தனிப்பட்ட முறைக்காக நாம் வரவில்லை. நாம் வந்து ஒரே குடும்பமாக வந்து ஒருத்தர் ஜெபித்து கொண்டு புரிதல் வழியாக இந்த ஒன்றிணைத்த வழியாக நாம் இந்த பயணம் செல்கிறோம். அதே போல் தான் நம் நற்செய்தி பார்க்கும்போது இந்த விதைப்பவன் உவமை நாம் கேட்டோம். இந்த விதை வந்து இறை ராஜ்யத்தின் வார்த்தை. ஆகவே இதோட விளைவு இதயத்தின் ஆயுதனில் இதயத்தை பொறுத்திருக்கின்றது. நம்மளோட இதயம் எப்படி தயாராக இருக்கின்றதுன்னு அதை பொறுத்து இருக்கின்றது. ஆகவே இயேசு வந்து 4 பதில்களை அவர் கூறுகிறார், நியமிக்கிறார். முதலாக பாதையில் உள்ள விதை. இது வந்து அவங்க வார்த்தை கேட்கப்படுகிறது, ஆனால் அவங்களுக்கு புரியவில்லை. பிறகு இந்த தீயவன் வந்து அது வார்த்தையை பறித்து செல்கிறார். இப்படிப்பட்ட மக்கள் வந்து மேலோட்டமாக அவங்க வந்து செவி மடுத்தல் வழியாக கேட்டுக்கொண்டு இருக்கிறார். இந்த வார்த்தை உண்மையிலே அவங்க புரியாமல் இருக்கிறதும் மற்றவர்களுக்கும் புரியாமல் இருக்கிறதும் இந்த நற்செய்தி புரியாமல் இருக்கிறதும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இதுதான் இந்த பாதையில் உள்ள விதையாக சொல்கிறார். இரண்டாவதாக பாறை நிலத்தில் வந்து ஒரு நபர் வந்து மகிழ்ச்சியுடன் பெற்றிருக்கிறார். இந்த வார்த்தை வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது, ஆனால் அதுக்கு வேர் இல்லை, ஒரு ஆழமான வேர் இல்லை. ஆகவே ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, இல்லை துன்பம் வந்தாலும் சரி, இது வந்து முதலாக பிச்சுக்கிட்டு ஓடுறது இவர்கள் தான். ஏன்னா இவங்க வந்து சுகமான ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ வேண்டும். எந்த பிரச்சனை வரும்போது இதெல்லாம் வேண்டாப்பா சாமின்னு சொல்லிட்டு ஓடுறவர்கள் இவர்கள் தான். ஆனால் நம் திருவாவை வந்து பங்கேற்பு வழியாக விடாமுயற்சியுடன் அந்த ஆறுதல் நம்மளுக்கு கொடுக்கின்றார். நம்ம எந்த டென்ஷன் வந்தாலும் சரி, எந்த பதட்டம் வந்தாலும் சரி, நாம் உறுதியாக ஆழமாக நாம் இருக்க வேண்டும். மூன்றாவதாக மூட்களுக்கு மத்தியில் விதை. இந்த இறை வார்த்தை வந்து நெருக்கப்படுகிறது. அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற கவலைகள் இருக்கிறத, அந்த சொத்துகள், இதெல்லாம் அவங்க சேர்த்து வைத்து இதே நோக்கி செல்லும் போது அவங்க எதுவுமே எந்த கனியும் கொடுக்கவில்லை. ஏன்னா இந்த பிரச்சனை இதை எப்போ கூட சேர்க்க முடியும்னு இதை நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் அவங்களோட விசுவாசம் நெருக்கப்படுகிறது. அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற கவனசித்தர்கள் மற்றும் அந்தஸ்து மற்றும் ஜாதி இதெல்லாம் முக்கியத்தை கொடுத்து அவங்க விசுவாசம் வளர முடியாம ஆகி கொண்டிருந்தது. நான்காவதாக நல் நிலம் வந்து இவர்கள் வந்து செவிமடுத்து புரிதல் கொள்பவர். இவர்கள் தான் நிறைய கனிகள் கொடுக்கின்றார். ஆகவே இதுவே ஒன்றிணைத்துவின் நற்கருணை பலனாக மாறுகிறது என்றால் இவங்க வந்து புரிதல் வழியாக கேட்டுக்கொண்டு மற்றவர்களும் பகிர்ந்து கொள்கிறார்கள். இந்த கனி கிடைக்கும்போது மற்றவர்களும் இதை பகிர்ந்து கொண்டு ஒரு புது வாழ்க்கை, நல்ல உறுதியான விசுவாசத்தை அவங்க பகிர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே நம்ம கற்பனை பண்ணி பார்ப்போம். ஒரு புனித பயணத்தை நாம் செல்லும்போது இது வந்து ஒரு நீண்ட பயணத்தை பொறுமையாக நாம் செல்ல வேண்டும். மக்கள் வந்து நாங்கள் கூடியிருக்கும் போது அவங்க வந்து பரிபூர்ணமாகவர்களாக அவள் அல்ல. ஆனால் நம்ம எல்லாம் இங்கே வரும்போது களைப்புடன் நம்ம வந்து காயப்பட்ட மக்களாக, தேடிக்கொண்ட மக்களாக நாம் இங்கே கூடியிருக்கிறோம்.
யாரும் இங்கே சரியாக இருக்க, நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு நம்ம வரவில்லை. ஆனால் நிச்சயமாக ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு தேவைப்படுகிறது, ஆனால் தான் இங்கே வந்து கூடி இருக்கிறோம். ஆகவே திருத்தந்தை பிரான்சிஸ் இப்படிப்பட்ட ஒரு கூட்டம், இப்படி புனித அண்ணா புனித பயணத்தில் இருக்கிற கூட்டத்தை வந்து முதலாக அவர் என்னத்தை கவனித்து இருக்க வேண்டும் என்று அவர் என்ன சொல்கிறார் என்றால், அதோட இசை, அதோட மரசுகளின் அந்த ட்ரம் வந்து அந்த இசையெல்லாம் கேட்கும்போது இது வந்து பல இதயங்களின் துடிப்பை எதிரொலிக்கின்றது. மற்றவர் வரும்போது அவர்களுடைய இதயங்களில் இதே போல் தான் இருக்கின்றது. ஆகவே திருத்தந்தை பிரான்சிஸ் வந்து இந்த முரசுகளை வந்து திரு அவையின் ஒன்றித்து பணியுடன் இணைக்கிறார். ஏனால் இவ ஒன்றாக நடந்து கொண்டு குணம் அளிப்புக்காக அவங்க நடந்து கொண்டு இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த புனித அண்ணா திருவிழா இல்லத்தில் அவங்க கூடியிருக்கும் போது மறுபடியும் இந்த வாழ்க்கை நம்ம வாழ்வதன் அந்த அடிப்படையில் வந்து நாம் சேர்கிறோம். ஆகவே வாழ்வின் ஊற்றுக்களான கடவுளிடமும் நமது புனித யோவாக்கிம் அண்ணா மீண்டும் திரும்புவதற்கு கற்றுக்கொள்கிறார். ஆகவே இதுதான் திருத்தந்தை பிரான்சிஸ் நம்மை ஒவ்வொருவரும் அழைக்கின்றார். ஆகவே ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கும்போது நம் ஒன்றாக நடப்பது வந்து இது வந்து கருத்தியல் அல்ல, இது வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்டான அல்ல, ஆனால் இது உண்மையிலே ஒரு செயல்கூட ஒரு விஷயமாக இருக்கின்றது. நம் திரு அவை திறந்த மனத்துடன் நாம் ஒவ்வொருவரும் குணமளிப்புக்காக அது அழைக்கின்றது. நாம் எந்த சமுதாயத்தில் இருந்தாலும் சரி, இந்த குணமளிப்பு நெருக்கமாக வாழறதுக்காக நாம் அழைக்கின்றது. ஆனால் இதெல்லாம் தனிப்பட்ட முறையில் நாம் செய்ய முடியாது. இறை வார்த்தை வழியாக நம் இந்த வேரொன்றி வழியாக நம்ம வந்து வளர முடியும். இறுதியாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர் என்ன கூறுகிறார் என்றால், இந்த சமூகத்தை இது வந்து ஒன்றிணைத்து செவிமடுக்கும், ஒரு ஒன்றிணைத்து நிலைப்பதற்கும் அழைக்கிறார். ஆகவே இது வந்து யாரும் விட்டு விலகாமல் அவர் தொடர்ந்து அவங்க அமைதியாக எந்த விஷயம் இருந்தாலும் சரி அவங்க கைவிடக்கூடாது. ஆனால் தான் இன்று வருடம் இந்த புனித அண்ணா ஒரு திருவிழா அதற்கு தலைப்பு வந்து ஒன்றாக நடப்பது, சேர்ந்து நடப்பது வந்து அந்த தலைப்பு ஏற்றிருக்கிறார்கள். இது வழியாக யார் என்றாலும் சரி இந்த விசுவாசம் பெற்ற நாம் மற்றவருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். மற்றவருடைய இதயங்களையும் அதை காயப்பட்ட இதயங்களை வந்து இப்போ குணப்படுத்தி இது தொடர்ந்து ஒரு குடும்பமாக நாம் நடக்க வேண்டும். ஆகவே ஒவ்வொருவரும் ஒரு நிகழ்வு அவங்க வரும்போது இது ஆழ்ந்த விசுவாசத்தோடையும் ஒரு எச்சரிக்கையான கேள்விகளோட வருகிறார்கள். இதோட ஆன்மீக பாடம் தெளிவானது. அதாவது மக்கள் கூடி வருகிறார்கள், காத்திருக்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள். மறுபடியும் இந்த குணப்படுத்த மக்கள் மறுபடியும் திரு அவைக்கு அவங்க பங்குக்கு போகும்போது இது வந்து தனிப்பட்ட முறையில் அவங்க வந்து வாழவில்லை, ஆனால் இணைந்து அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே இப்படிலாம் இருக்கும்போது நாம் திரு அவை வாழ்க்கை கொண்டு வருவோம். அதாவது ஒன்றிணைத்து என்றால் ஆன்மீக புதுப்பித்தல் மற்றும் கட்டமைப்பு சீர்துரைத்தல் வழியாக இது பாதையை நமக்கு வழிகோட்டுகின்றார். நம்ம பங்களிப்பு வழியாகவும் நற்செய்தி பணியிடவும் நம்ம ஒவ்வொருவரும் ஆணும் பெண்ணும் சரி கிறிஸ்துவை பரப்புகிறது. ஆகவே இது வழியாக இது வந்து ஒரு உணர்ச்சி அல்ல, ஆனால் இது ஒரு செயல் வழியாக நாம் செய்ய வேண்டும். ஆகவே இதுதான் நம் திரு அவை நம்மை அழைக்கின்றது. நாம் முழுமையாக இந்த ஒன்றித்து வழியாக நாம் வாழ வேண்டும். என்னென்றாலும் சரி, இறை வார்த்தை, நற்கருணை, பாவமன்னிப்பு, இந்த 2 அருட்சாதனம் இந்த இறை வார்த்தையோடு சேர்த்து நாம் முழுமையாக பங்கேற்று கொண்டு நாம் இந்த பயணம் செய்ய வேண்டும். இதுதான் நம்ம வந்து தீவிரமாக பங்கேற்புன்னு நாம் சொல்லலாம். இது வந்து மறைப்பற்புடனும் நம்ம வந்து மற்றவர்களும் நம்மளோட பெற்ற இயேசு அன்பை பெற்ற நாம் மற்றவரும் பகிர்ந்து கொள்ள இருக்க முடியும். ஆகவே நண்பர்களை, இந்த திருப்பலி நாம் கொண்டாடும் போது புரிதல் வழியாகவும் விடாமுயற்சியுடனும் நாம் கேட்ட இந்த இறை வார்த்தை நற்செய்தியை வந்து கனி கொடுக்க வேண்டும். இது மற்றொரு வழியாக அல்ல, ஆனால் ஒன்றாக நாம் வந்து இது சேர்ந்து கனி கொடுக்க வேண்டும். ஆகவே இது கேட்ட நாம் தொடர்ந்து ஒருவர் நாம் மன்றாட்டி கொண்டிருந்தோம், நாம் ஜெபித்து கொண்டிருந்தோம். தொடர்ந்து மக்களுக்காக நாம் ஒன்றாக நாம் பயணம் செய்ய வேண்டும். ஆகவே இதுக்காக தொடர்ந்து இந்த திருப்பலியை கொண்டாடும் போது நாம் ஜெபிப்போம். அதே சமயத்தில் நம்மளும் முழுமையாக
கடவுள் பணி ஏற்று நாம் முழுமையாக ஈடுபட வேண்டும் என்று இந்த திருப்பலியில் நாம் மன்றாடுவோம்.